அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கத்தினை மிகச் சிறப்பாக ஒழுங்குபடுத்தியிருக்கக்கூடிய மகாலிங்கம் ஐயா தமிழாய்வு மையத்தின் இயக்குனர் முனைவர் ஜெகதீசன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வினை நல்லதொரு வாழ்க்கையோடு தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பெருங்கவிஞர் பேராசிரியர் வணக்கத்திற்குரிய சிற்பி ஐயா அவர்களே, எனக்கு முன்னதாக ஈழப்புறத்தில் கண்ணகி வழிபாடு பற்றி நல்லதொரு ஆய்வுரை வழங்கிய மேனாள் துணைவேந்தர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் சண்முகலிங்கம் ஐயா அவர்களே, கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, பல கல்வி நிறுவனங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்களே, மாணவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இந்த மதிய நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்பொழுது செய்து வரக்கூடிய ஆய்வு என்பது கண்ணகி வழிபாட்டில் ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டிய ஒரு ஆய்வை செய்து வருகிறோம். ஈழத்தில் கண்ணகி வழிபாடு பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கின்றன, கட்டுரைகள், நூல்கள் என வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் இது பற்றிய ஆய்வுகள் வந்திருக்கின்றன. இந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒப்பியல் பார்வையில் இந்த ஆய்வை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து இப்பொழுது அந்த ஆய்வை தொடங்கி இருக்கிறோம். மட்டக்களப்பிலே ஒரு நீண்ட களப்பணி செய்திருக்கிறோம். பிற்பாடு ஆழ்குடாவிலும் இந்த ஆய்வை செய்திருக்கிறோம். பிறகு இப்போது நாங்கள் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை எல்லாம் தேடி பிறகு ஒப்பாய்வு என்ற ஒரு நிலையில் இதை நாங்கள் நோக்கவிருக்கிறோம். அந்த ஆய்வினுடைய ஒரு பகுதியாக நாங்கள் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கும் போது கிடைத்திருக்கக்கூடிய சில இனவரவியல் குறிப்புகளை மட்டும் நான் இங்கு உங்களிடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த குறிப்புகளே நமக்கு மிக முக்கியமான குறிப்புகள் என்று நான் நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னும் நாங்கள் ஆய்வு செய்யும் போது இன்னும் பல குறிப்புகள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் என்னுடைய உரையை வெகு நேர்த்தியாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக எழுத்துரையாக இதை நான் தயாரித்திருக்கிறேன். ஏனெனில் இந்த நிறுவனம் ஒரு காத்திரமான நிறுவனம், எந்த செயல்பாடையும் அது மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உரையை நான் எழுத்துரையாக இங்கு வந்திருக்கக்கூடிய பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், ஆய்வாளர்கள் வந்திருக்கிறீர்கள். யார் வருகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த சிரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த எழுத்துரையை நான் உங்களுக்கு நிச்சயம் சுருக்கமாகவும் அந்த நேர தேவைக்கேற்பவும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த கண்ணகி வழிபாட்டில் காலம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய மாற்றம் தான் மிக முக்கியமானது. காலம் நமக்கு தெரியும். சிலப்பதிகார காலத்தை பற்றி பல ஆய்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த காலம் தொடங்கி இன்று வரை கிமு 60 என்று ராமக்கி என்ற ஒரு விஞ்ஞானி அதனை ஆய்வு செய்திருக்கிறார். வையாபுரி பிள்ளை தான் காலத்தை பின்னுக்கு தள்ளி வந்திருக்கிறார். இந்த நீண்ட நெடும் காலப்பரப்பில் கண்ணகி வழிபாடு என்பது பல மாற்றங்களை கண்டிருக்கிறது. அந்த மாற்றங்களின் ஊடாக நாம் கவனிக்க வேண்டிய சில விவாத குறிப்புகளை மட்டும்தான் இங்கே நான் உங்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம். அது முத்தமிழ் காப்பியமாகவும் அவர் வடிவமைத்திருக்கிறார். இதில் இளங்கோவடிகள் சில லட்சிய முயற்சிகளை செய்திருக்கிறார். சிலப்பதிகாரம் ஏதோ ஒரு ஐயா சொன்னது போல ஒரு காப்பியம் அப்படின்லாம் இல்லை. அதுல சில லட்சிய முயற்சிகள், எப்படி திருவள்ளுவர் திருக்குறளை ஒரு உலக பொதுமறையாக உருவாக்கி இருக்கிறார். உலக பொதுமறைன்னா நமக்கு தெரியும், இந்த வள்ளுவத்தை தவிர வேற எந்த ஒரு இலக்கியமும் உலக பொதுமறையாக உருவாக்கப்படவில்லை. அதுபோல நம்முடைய இளங்கோவடிகளும் சிலப்பதிகாரத்தை ஒரு லட்சிய நோக்கோடு அதனை செய்திருக்கிறார். அவற்றில் அவருடைய லட்சியங்களில் ஒன்று கண்ணகி வழிபாடு. இந்த வழிபாடு தோன்றியது முதல் இன்று வரை பல பரிமாணங்களை அடைந்திருக்கிறது. அது பற்றி தான் அந்த கட்டுரையில் நான் சொல்றேன். பண்டை தமிழகத்தில் இப்ப கண்ணகி வழிபாடு தோன்றுவதற்கு முன் அல்லது இளங்கோவடிகள் முன்வைப்பதற்கு முன் பண்டை தமிழகத்தில் இந்த மக்கள், பண்டை தமிழ் மக்கள் என்ன விதமான வழிபாடுகளை கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்க்கும் போதுதான் கண்ணகி வழிபாட்டுடைய இடத்தை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். அப்ப பண்டை தமிழ் சமூகத்தில் இயல் பிறந்த ஆற்றல்களை தான் மக்கள் வணங்கினாங்க. அணங்கு, சூர், பேய், சூரர மகளிர், பூதம்,
கோழி, கழுது இப்படியான ஆற்றல்களை அவங்க வணங்கினதை நம்ம பார்க்கிறோம். பிறகு சூரியன், சந்திரன், மலை, ஆறு, கடல் என இயற்கை கூறுகளை மக்கள் வழிபடுறாங்க. இயற்கை வழிபாடு, நேச்சுரல் வர்ஷிப் என்பது ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரமே பாருங்க, எல்லா இலக்கியமும் இறை வழிபாட்டோடு தான் தொடங்கும். இவர் ஒருத்தோட தான் இயற்கை வழிபாட்டோட இந்த இலக்கியத்தை தொடங்குறாரு. அதனாலதான் இது லட்சிய நோக்குள்ள ஒரு இலக்கியமும் நம்ம பார்க்கணும், காப்பியமும் பார்க்கணும். ஆக இந்த இயற்கை வழிபாடுகளையும் இயல்பிறந்த ஆற்றல்களை வழிபட்டாங்க, இயற்கை கூறுகளையும் வழிபட்டிருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் காணுரை தெய்வங்கள், மலையுறை தெய்வங்கள், நீருரை தெய்வங்கள் ஆகியவற்றை பண்டை தமிழர்கள் வணங்கினர். குலக்குறி வழிபாடு, டோட்டமிசம் என்பது உங்களுக்கு தெரியும். முன்னோர் வழிபாடு, ஆன்செஸ்டர் வர்ஷிப், அது பழைய வழிபாட்டு முறை தான். பிறகு மகிழ்ச்சி பொருள் வழிபாடு, தாயத்து இப்படியான பொருள், மகிழ்ச்சி சார்ந்த பொருள்களை வழிபடுதல், இதுவும் பண்டை தமிழ் மக்களுடைய வணக்க முறைகளாக இருந்தன. இதற்கடுத்து பண்டை தமிழர்கள் பழையோர், காணமர் செல்வி, துணங்கையின் செல்வி, கடல்கடி செல்வி, பெருங்காட்டு கொற்றி, கொற்றவை என தாய் தெய்வங்களும் வணங்கினார்கள். இதுதான் பண்டைய தமிழ் மக்கள் வணங்கிய வணக்க முறைகள் நம்ம பார்க்கிறோம். அடுத்த கட்டத்தில் இலக்கணியாக விளங்கிய மிகப்பெரிய இலக்கண அறிஞர் உலகத்திலேயே தொல்காப்பியர் ஒருத்தரலாம். தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் 4 திணைகளுக்கும் 4 தெய்வங்களை வரையறுத்தார். சேயோன், மாயோன், வருணன், இந்திரன் என தெய்வங்கள் 4ஆக வகுத்தார். 4ம் ஆண் தெய்வங்கள். அப்ப தொல்காப்பியத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த இயல்பிறந்த ஆற்றல்கள், இயற்கை கூறுகளை வழிபடுதல், ஆன்செஸ்டர் வர்ஷிப் பார்த்தோம், டோட்டமிசம் பார்த்தோம். இப்படியான தெய்வங்கள் எல்லாம் இருக்கும்போது தொல்காப்பியம் தான் முதலாக 4 திணைகளுக்கும் 4 ஆண் தெய்வங்களை வரையறுக்கிறார். 4ம் ஆண் தெய்வங்கள், தாய் தெய்வங்கள் அடையாளம் இழந்தன. அப்ப ஒரு பெரிய அடையாள இழப்பு தமிழ் சமூக வரலாற்றில் நடக்குது. இது தமிழ் சமூக உருவாக்கத்தில் ஏற்பட்ட மிக பெரும் மாற்றமாகும். தொல்காப்பியரின் இந்த முன்னெடுப்பு கருத்தியல் தளத்தில் மட்டுமே இருந்தது. ஐடியாலஜிக்கல் லெவலில் தான் இதை அவர் எடுக்கிறார். உண்மையிலே நடைமுறை வாழ்க்கையில போய் அந்த காலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா இதை மக்கள் ஏற்றுக்கல. மக்கள் எப்பயும் போல நீருறை தெய்வங்கள், காணுரை தெய்வங்கள், மலையுறை தெய்வங்களை வழிபட்டு தான் இருந்திருப்பாங்க, இயற்கை வழிபட்டு இருந்திருப்பாங்க, முன்னோர் வழிபாடு எல்லாம் நடந்திருக்கும். இருந்தாலும் நம்முடைய வள்ளுவரை போல தொல்காப்பியரும் ஏதோ ஒரு வரையறையை கொண்டு வந்து சேர்க்கிறார். 4 திணைகளுக்கும் 4 ஆண் தெய்வங்கள் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு இலக்கிய சான்றுகளே நம்ம நிறைய இருக்கிறத பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் பெண் தெய்வம். சரி, சிலப்பதிகாரத்துக்குள்ள பண்டைய தமிழ் மக்கள் எப்படி என்னென்ன தெய்வங்களை வழிபட்டிருக்காங்கன்றத இளங்கோவடிகளை சொல்றதான் பார்க்கணும். அவரும் காணுரை தெய்வங்கள் சொல்றாரு. திருமகள், மதுராபதி, வரோத்தமை, சித்திரப்பாவை, காளி, கொற்றவை, இயக்கி, பிடாரி, பத்ரகாளி, துர்க்கை, மணிமேகலை, மங்களாதேவி, கண்ணகி, 7 கன்னியர், கடல் கண்கூழி, இடாகினி பேய், வனசாரிணி, கொல்லிப்பாவை, இப்படி 30க்கும் மேற்பட்ட கடவுள்களை சிலப்பதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப சிலப்பதிகார அந்த பணுவலுக்குள்ளேயே 30 வகையான தெய்வங்களே நம்முடைய இளங்கோவடிகள் சொல்கிறார். அவற்றில் 14 பெண் தெய்வங்களை அவர் காட்டுறார். இவ்வளவு தெய்வங்களை பார்க்கும்போது அந்த விநாயகர், கணபதி பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரத்தில் இல்லை. பெண் தெய்வங்கள் பொதுவாக பாவை, செல்வி, தெய்வம், இந்த 3 அடையாளத்தோட தான் இருக்கிறத பார்க்கிறோம் சிலப்பதிகாரத்தில். கண்ணகியை கொங்கமர் செல்வி, குடமலையாட்டி, தென்தமிழ் பாவை என்கிறார் இளங்கோவடிகள். அவர் காலம் வரை தமிழில் அப்படியான பெயர்களே கிடையாது. இவர்தான் முதலாக நம்முடைய கண்ணகியை என்னென்ன வகையில சொல்றாரு, கொங்கமர் செல்வி, குடமலையாட்டி, தென்தமிழ் பாவை, இந்த 3 வகையான அடைமொழிகளோடு கண்ணகியை சொல்ல வர்றார். புதிய அடையாளங்களை அவர் முன்மொழிகிறார். அவர் ஒரு லட்சியவாதி என்பதை சிலப்பதிகாரத்தின் வழி வெளிப்படுத்திக் கொள்கிறார். இப்படி சொல்வதன் மூலம் அவருக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு, அதை சொல்வதற்காக தான் அந்த இலக்கியத்தை அவர் படைக்கிறார். கண்ணகி ஒரு தனி வகையினமாக அவர் அதில் இனம் காண்றதான் நான் இங்க சொல்ல இருக்கேன். இந்திய இதிகாச காப்பிய மரபுகளை பார்க்கும்போது கண்ணகி மிகவும் தனித்துவமானவர். ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்ற பரப்புல எடுத்து பார்க்கும்போது, அந்த இதிகாச காப்பிய மரபுகளை பார்க்கும்போது கண்ணகி மிகவும் தனித்துவமானவர். அதே போல ஒரு தெய்வம் இந்திய பரப்பிலேயே கிடையாது. இதனை இன்னும் நாம் சரியாக ஆராயவில்லை. இதுவரையிலும் யாராவது ஆராய்ச்சி பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த இனவரவியல் சார்ந்து, மானிடவியல் சார்ந்து நோக்கும்போது
இந்த தனிப்பட்ட வகையினத்தை கண்ணகி ஒரு தனி வகையினம் அப்படின்னு நம்ம முன்வைக்கும் போது இது பற்றிய முனைப்பான காத்திரமான ஆய்வுகள் நடைபெறவில்லை. அதை பற்றி நிறுவவும் இல்லை. அப்படி ஒரு வகையினம்னா அது எப்படி நிறுவுறது? ஒருவித மைய நீரோட்ட மரபுக்குள்ளேயே நாம் கட்டுண்டு கிடப்பதாக தோன்றுகிறது. அப்ப நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். சிலப்பதிகாரம்னா என்ன, சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய கண்ணகி வழிபாடு பற்றி ஒரு மைய நீரோட்ட மரபுல இருந்து தான் நம்ம காப்பியம்னா இப்படி இருக்கும், காளிதாசர் அப்படியே எழுதுறாரு, இங்க தமிழ் மரபுல இப்படி இருக்கு, இப்படியான ஒரு மைய நீரோட்ட பார்வை தான் அதுல இருக்கிறதா பார்க்கிறோம். சீதை, திரௌபதி, குந்தி, மண்டோதரி, காந்தாரி போன்றவர்கள் தலை சிறந்த ஒடுக்க சீலர்கள். நமக்கு தெரியும், கணவனே கண்கண்ட தெய்வம் என வாழ்ந்தவர்கள். இவர்கள் முன்மாதிரியான மனைவிமார்களாக புகழப்படுபவர்கள். பதிவிரத தர்மத்தை போற்றி மாபெரும் கற்புக்கரசிகளாக புகழப்படுபவர்கள். கண்ணகியும் கற்புக்கரசி, பதிவிரதை, பத்தினி என்பதையெல்லாம் தாண்டியவர். இந்திய காப்பிய மரபுல சீதை தொடங்கி திரௌபதி தொடங்கி இருக்கக்கூடிய அதே குணாதிசயங்கள் நம்முடைய கண்ணகிக்கு இருந்தாலும் இவற்றையெல்லாம் தாண்டிய ஒரு கேரக்டரா தான் நம்ம கண்ணகி பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் தாண்டியவர். இந்திய காப்பிய மரபில் இவளுக்கு நிகரானவள் எவருமே இல்லை. இது மிக முக்கியமான ஒரு அடிக்கோடிட்டு நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அவளுடைய தனித்துவத்தை இன்னும் நாம் துல்லியமாக இனம் காணவில்லை. கண்ணகி புகாரில் பேசா மடந்தையாக இருந்தாள். மதுரையில் வழக்காடி நீதி வென்றான். புகாரில் கல்யாணம் பண்ணி கிளம்புறவர்கள் ஒரு ஆயிரம் இல்லாத ஒரு பூச்சி மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா மதுரையில் வழக்காடி நீதி வென்றவர், வஞ்சியில் தெய்வமானவர். எவ்வளவு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பாருங்க, 3 நிலையிலும் இப்படி பார்க்கணும். கண்ணகி தன் கணவன் இறந்தவுடன் அன்றைய மரபுப்படி பதிவிரத பெண்ணாக உடன்கட்டை ஏறவில்லை. அதுவரையில் இருக்கக்கூடிய அந்த மரபை நம்ம மேல நினைச்சு பார்க்கணும். கண்ணகி தன் கணவன் இறந்தவுடன் அன்றைய மரபுப்படி பதிவிரத பெண்ணாக உடன்கட்டை ஏறவில்லை. தீப்பாய்ந்தம்மனாக மாறவில்லை, சதிக்கல்லாக மாறவில்லை. மாறாக நீதி கேட்டு போராடினாள். நீதி தவறிய மன்னனை உயிரிழக்க செய்தாள். மதுரை மாநகரியை எரித்தாள். கண்ணகி பதிவிரதையாகவோ கற்புக்கரசியாகவோ நின்று நீதியை வென்றெடுக்கவில்லை. அப்ப சீதை மாதிரிலாம் இருந்து இவங்க செயல்படலை, இவங்க வேற விதமா செயல்படுறாங்க. அப்ப பதிவிரதையாகவோ கற்புக்கரசியாகவோ நின்று நீதியை வென்றெடுக்கவில்லை. தன் மார்பகத்தை கிழித்திருந்து வஞ்சினம் உரைக்கிறார். அக்னி தேவனுக்கு ஆணையிடுகிறார். அதன் பின்னரே மதுரை எரிகிறது. இந்திய தமிழ் மரபுகளில் இறப்பால் ஒருவர் தெய்வமாதல் உண்டு. டெத் அண்ட் டெய்விகேஷன் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இந்திய மரபுல. இறப்பால் ஒரு பெண் தெய்வமாகலாம். கொலையில் குறித்த தெய்வங்கள் கூட நம்ம சிவசுப்பிரமணியம் எழுதுவார். அப்படிப்பட்ட ஏராளமான கதைகள் இருக்கு. ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னா தெய்வமாகலாம். கண்ணகி உயிரோடு வாழும்போதே தெய்வமானார். இந்த ப்ராசஸ் தான் பார்க்கணும். ஒட்டுமொத்த இந்தியன் எத்திக் ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்கு பார்த்துட்டு கண்ணகி அதை நுணுக்கம் ஆராய்ச்சி பண்ணா இந்திய தமிழ் மரபுகளில் இறப்பால் ஒருவர் தெய்வமாதல் உண்டு. ஆனால் கண்ணகி உயிரோடு வாழும்போதே தெய்வமானார். அப்ப நெடுவேல் குன்றத்தில் வேங்க மரத்தின் கீழே நின்று இருக்காங்க. அவன் அங்கிருந்து விண்ணுலகம் போறதை நம்ம பார்க்கணும். இவ்வாறான சூழலில் காப்பியவாதிகள் கண்ணகியை பத்தினி தெய்வம் என அடையாளப்படுத்துகிறார்கள். இது இலக்கியவாதிகளின் புனவியல் மனம் சார்ந்தது. அவங்க ஒரு புனைவாதம் இந்த கதையை எழுதுறாங்க. செவ்வியல் தன்மை கொண்டது. ஒரு கிளாசிசிசம் இதில் அடாப்ட் பண்றாங்க. ஒரு காப்பியத்தை எழுதும் போது செவ்வியல் தன்மையோடு எழுதுறாங்க. அனைத்து இந்திய பார்வை கொண்டது. நம்முடைய புலவர் பெருமக்களுக்கெல்லாம் அனைத்து இந்திய பார்வை இருக்கு. ஆனா நம்முடைய புலவர்கள் இந்த பக்கம் பாணர்களுக்கு அப்படிப்பட்ட பார்வை கிடையாது. அது பிற்பாடு நம்ம வேற விதத்தில் பேசுவோம். கண்ணகி தமிழ் நாட்டார் மரபிலிருந்து நோக்க வேண்டும். அப்போ ஒரு அனைத்து இந்திய பார்வை செவ்வியல் பார்வையிலிருந்து இதை நாட்டார் மரபிலிருந்து நாம் நோக்க வேண்டும். நாட்டார் மரபு மக்கள் மரபு, சுதேசி மரபு, அகவயமான ஒரு மரபு, தமிழ் சிந்தனை மரபு, தனி மரபு. அப்போ இவ்வளவு பின்புலத்திலிருந்து இதை நாம் நோக்க வேண்டும். கொங்கு நாட்டையே நாம் இங்கே எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்க இருக்கோம், இங்க இருக்கக்கூடிய சூழல் நமக்கு தெரியும். கொங்கு தேசத்தில் வீரமாத்திகள் அதிகம். எங்க பார்த்தாலும் வீரமாத்திகளை கும்பிடுறாங்க. மக்கள் வழிபடும் சக்தி தெய்வங்கள் இவை. வீரமாத்தினா ஒரு சக்தி தெய்வம். கண்ணகியும் ஒரு வீரமாத்தி தான். ஒரு வகையில நமக்கு எடுத்துக்கலாம். கற்புக்கரசியிட இவங்க கற்புக்கரசியா நின்று இந்த நீதி தேவதையாவோ நீதி தெய்வமாக மாறவில்லை.
ஆக கண்ணகியும் ஒரு வீரமாக்கியே, கற்புக்கரசி அல்ல, நீதியை வென்றெடுத்த வீரமங்கை. இதுதான் ஒரு தனி வகையினத்துக்கான அடிப்படையான ஒரு அம்சமா நம்ம பார்க்கணும். இந்த வீரமங்கைக்கு கற்புத்திறன் உதவியாக அமைந்திருக்கலாம். அவங்க ஒரு பதிவிரையா இருந்ததுனால அந்த ஆற்றல் வந்திருக்கலாம். கற்பே முதன்மை பெறவில்லை, வீராயாக வடிவெடுத்தாள், ஒரு வீரமங்கையாக வடிவெடுத்தாள் என்பதை நம்ம இங்க பார்க்கணும். இதுவரை நாம் கண்ணகியை பத்தினி தெய்வம் என்றே பேசி வந்துள்ளோம். கண்ணகியின் மூலப்படிமத்தை ஒரு ஆர்கிடைப்லாம் பார்க்கும்போது இன்னும் நாம் துல்லியமாக அந்த ஆர்கிடைப் என்ற ஒரு கோட்பாட்டின் வழி துல்லியமாக அவதானிக்கவில்லை. அவள் ஒரு தனி வகையன், அதை மட்டும் நம்ம ஞாபகம் வைக்கணும். எப்படின்னா, பழையோர், கொற்றவை, காட்டமர் செல்வி, காணமர் செல்வி, துணங்கையின் செல்வி முதலான சங்ககால துடியான தெய்வங்களில் பிற்சங்க கால நீட்சியாக இவளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க வேற வேற சீதையும், மண்டோதரி, திரௌபதி அந்த படிமத்தை கொண்டு வரக்கூடாது. இந்த மண்ணிலேயே ஆதியில் இருந்த காணமர் செல்வி, காடமர் செல்வி, துணங்கையின் செல்வி இப்படியான தெய்வங்களுடைய பின் சங்ககால நீட்சியாக இவளை பார்க்க வேண்டும். அவள் ஒரு புது வடிவத்தில் பரிணமித்தவள். அதை திரும்ப திரும்ப நம்ம நினைவுபடுத்தணும். விமன் தி ஹண்டர், மானிடவியல்ல ஒரு மிகச்சிறந்த கோட்பாடு இருக்கிறது. அது தமிழிலே நாம் எடுத்து பேசியதில்லை இதுவரையிலும். பெண் ஒரு மிகச்சிறந்த வேட்டைக்காரி. இப்போ புராணத்துல நமக்கு தெரியுது, ஒரு பெரிய அரக்கனை அழிக்கணும்னா உடனே சிவபெருமான் வந்து நம்ம மகிஷாசுர மர்த்தினி இன்னும் பல்வேறு திரிவு வடிவங்களில் அவதாரங்கள் பெண்ணை தான் படைக்கிறாங்க. அப்போ விமன் தி ஹண்டர், அவங்க தான் வந்து அந்த அரக்கனை வந்து அழிக்கிறாங்க. அப்படி புராண கதையில் இருக்கும்போது நிஜ வாழ்க்கையிலும் அல்லது இப்படியான காப்பிய கதைகளிலும் விமன் தி ஹண்டர் என்ற ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு அம்சத்தை தேட வேண்டுமானால் அது கண்ணகியாகத்தான் இருக்க முடியும். கண்ணகியை தவிர வேறு எவரையும் நாம் ஒரு விமன், ஒரு ஹண்டர் என்ற நிலையில் நாம், ஹண்டர்னா ஏதோ புலியை வேட்டையாடுறது, சிங்கத்தை வேட்டையாடுறது, அந்த பாண்டிய மன்னனை வேட்டையாடினால் அல்லவா, அதுதான் விமன் தி ஹண்டர். அப்போ கண்ணகி என்பவர் ஒரு ஹண்டர், விமன். அவர் பெண்ணாக இருந்து, வீரமாத்தியாக இருந்து அந்த நீதியை வென்றெடுத்தாள் என்று பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் நாம் அனுசரித்துத்தான் அவளை ஒரு தனி வகையினமாக நாம் பார்க்க வேண்டும். இவள், அதாவது கண்ணகி, காளி, மாரியம்மன் போன்றவர். காளியும் மாரியம்மனும் மனமானவர்கள். இதை நல்ல கவனத்தில், காளியும் மாரியம்மனும் மனமானவர்கள். ஆனால் என்றுமே கணவருடன் இணையாக தோன்ற மாட்டார்கள். இப்போ விஷ்ணு இருக்காருன்னா பக்கத்துல பூதேவி, சீதேவி இருப்பாங்க, சிவன்னா பார்வதி இருப்பாங்க. ஆனா இந்த மாரியம்மனும் கண்ணகியும் எப்போதும் தன் கணவன்மாருடன் எந்த ஒரு கோயிலிலும் காட்சி அளித்ததே இல்லை, சிலை வைத்ததே இல்லை. அதனால் அவர்களை தேவி தெய்வம் என்கிறோம். அதனாலதான் வந்து தேவி தெய்வம். தெய்வங்களை பொதுவாக நம்ம 3 வகையில பார்க்கலாம். கன்னி தெய்வங்கள், 7 கன்னிமாரெல்லாம் பார்க்கிறோம். கல்யாணம் ஆகாத சில சீலைக்காரி, புடவைக்காரி, இளம் பெண்களா இருக்கக்கூடிய, திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய இளம் வயது பருவத்தினர் நாம் தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு மரபு தமிழகத்தில் இருக்கிறது, இந்தியா முழுக்கவே இருக்கிறது. குறிப்பாக இந்த 7 கன்னிமாரை நாம் கன்னி தெய்வங்கள் எடுத்துக்கொள்வோம். பிறகு தேவி தெய்வங்கள், இந்த மாரியம்மனும் காளியம்மனும் தான் தேவி தெய்வங்கள். பிறகு மனைவி தெய்வங்கள், லட்சுமி, பார்வதி போல தங்கள் துணையுடன் எப்போதும் இருக்கக்கூடியது. இந்த 3 விதமான தெய்வ மரபுகளில் இருந்து நாம் கண்ணகி பார்க்கும்போது இவள் இப்போதைக்கு எப்படி மாரியம்மனும் காளியம்மனும் தேவி தெய்வங்களாக இருக்கிறாரோ அதுபோல கண்ணகியும் அப்படித்தான். திருமணமாகி 4ஆம் நாளன்று கோவலன் மாதேவியுடன் சென்று விட்டான். சாருடன் நல்லா சொன்னார். அப்போ அதுவரையிலும் அவருக்கு உடல் சார்ந்த உறவெல்லாம் எதுவும் கிடையாது. கண்ணகி காளி மாரியம்மனை போல் மனமான ஒரு கன்னிப்பெண். தமிழ் தேவகணத்தில் தோன்றிய முதல் வீராயி. வேற சொல்லு இல்லை, இப்போதைக்கு நான் இந்த சொல்லதான் எடுத்துக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரமாக்கி அப்படின்ற சொல்ல இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி வீராயி. அப்ப தமிழ் தேவகணத்தில் தோன்றிய முதல் வீராயி கண்ணகியே. இளங்கோவடிகள் முன்னிறுத்திய முதல் தமிழ் வீராயை பற்றி இன்னும் அதிகமாக நாம் விவாதிக்க வேண்டும். இது ஒரு ஆய்வு குறிப்பாக தான் எனக்கு சொல்லிட்டு போறேன். இதுவே ஒரு முழுமையான ஆய்வு, முழுமையான முடிவு என்று நான் சொல்லவில்லை. நாம் இனி கருத்தில் கொண்டு வருங்காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதற்கான சில குறிப்புகள் தான். தமிழ் தேவகணத்தின் படிமலத்தில் கண்ணகி ஒரு தனி வகையானது. இவள் கன்னி தெய்வமாகவோ மனைவி தெய்வமாகவோ உருவாகவில்லை. அவள் ஒரு தேவி தெய்வம், நம்முடைய மாரியம்மனும் கண்ணகியும் போல. இப்போ இளங்கோவடிகள் இதுவரை என்ன ஒரு புது மரபை உருவாக்கி இருக்கிறார் என்பதை இங்க நம்ம பார்ப்போம். சேரன் சிங்கிட்டோனின் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாளன், அது நமக்கு தெரியும். அவருடைய மனைவி நற்சேனை.
தன் கணவன் இறந்தபோது உடன்கட்டை ஏறுகிறார். அப்ப சேரன் செங்கட்டுடைய தந்தை இறந்தபோது அவருடைய மனைவி நற்சேனை எப்போதும் போல அப்போதைய மரபுப்படி உடன்கட்டை ஏறுறாங்க. சேரன் செங்குட்டுவன் தன் தாய்க்கு பத்தினி படிமைகள் எடுத்தான். அப்ப உடன்கட்டை ஏறின பிறகு தன்னுடைய தாயை வந்து வடிவக்கல் எடுத்து அப்படின்றது சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. அப்போ நற்சேனை தீப்பாய்ந்தவளாகவே கருதப்பட வேண்டும். சிலப்பதிகார கதையின்படி சேரன் செங்கட்டினுடைய அம்மா இறந்த போது தீப்பாய்ந்தவளாக கருதப்பட்டு ஒரு கல் எடுத்து வைக்கிறாங்க. தீப்பாய்ந்தவர்களுக்கு எடுக்கப்பட்டவை சதிக்கல், மகா சதிக்கல், மாஸ்திக்கல் என்றெல்லாம் அழைக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கண்ணகி வேறு வகையான தெய்வமாக்கினார் இளங்கோவடிகள். இதனை தான் இயற்றிய சிலப்பதிகாரத்திலேயே காட்டுகிறார். பத்தினி கோட்டம் சொல்றார். கண்ணகி தன் கணவன் கோவலன் இறந்தவுடன் தீப்பாயவில்லை, மாறாக மதுரையை எரித்தாள். சேர நாட்டை அடைந்து விண்ணுலகம் சென்று தெய்வமானார். இந்திய மரபில் பதிவிரதைகளின் ஆற்றல்களை இங்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கண்ணகி ஒரு சக்தி வாய்ந்த பத்தினி மட்டுமல்ல, நீதியை நிலைநாட்டி மதுரை நகரை எரித்த வீரமங்கை. வடமரபைச் சேர்ந்த பஞ்சகன்னியரின் பதிவிரத தன்மை வேறு வகையானது என்பதை இங்கு நாம் சுருக்கமாக மனதளவில் அப்படி ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கலாம். கண்ணகியின் ஆற்றல் வேறு விதமானது. இரண்டு மரபுகளையும் பொதுமைப்படுத்தி விடப்படும். ஒட்டுமொத்த இந்திய மரபு அதோடு நம்ம கண்ணகி மரபை சீதை, திரௌபதி இப்படியான போக்குகளோடு நம்ம கண்ணகி கொண்டு போய் ஒப்புமைப்படுத்தி விட முடியாது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வழிபாட்டை நமக்கு எப்படியெல்லாம் காட்சிப்படுத்துகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். கண்ணகி தன் வாழ்வின் கடைசி நாளில் தான் தெய்வமாகிறார். கண்ணகி கோவிலில் முதலில் பூசை செய்தவள் தேவந்திகை. இது ரொம்ப முக்கியம். ஒரு பெண் தான் கண்ணகி பூசாரியாக இருந்து வழிபடுகிறார். இவள் ஒரு பெண் பூசாரி. கொற்றவைக்கு வந்து சாலினியும் ஒரு பெண் பூசாரி. அது இந்த இடத்துல சொல்லுவான்னு நினைக்கிறேன். இதனை சிலம்பின் வரந்தருகாதை பின்வருமாறு சொல்கிறது. ஒரு 4 வரி இருக்கு. அதுல வந்து பத்தினி கோட்டம் படிப்புறம் வகுத்து நித்தல் விழாவணி நிகழ்க என்று ஏவி பூவும் புகையும் மேவிய விரையும் தேவந்திகையை செய்க என்று அருளி வரந்தருகாதையில இளங்கோவடிகளை இப்படி எழுதுறாரு. அப்ப கண்ணகியை யார் வழிபட்டாங்க, பூசை செய்து பூசாரியாக இருந்தாலும் ஒரு பெண் தான் தேவந்திகை. மனித குலத்தில் முதல் பூசாரி பெண் பூசாரி என்று நிறுவுவதற்கு சிலப்பதிகாரம் மிக முக்கிய சான்றாக உள்ளது. இன்னும் கேட்டால் இந்திய இலக்கிய பரப்பிலேயே ஒரு பெண் தான் மனித குலத்தில் முதல் பூசாரியாக இருந்தால் என்பதை நிறுவுவதற்கு சிலப்பதிகாரத்தை தவிர வேறு எங்குமே சான்று இல்லை. எயினர்களுடைய அந்த கொற்றவை வழிபட்டவள் சாலினி தான் அந்த பெண் பூசாரியாக இருந்தால், கண்ணகிக்கு பூசாரியாக இருந்தவள் தேவந்திகை. ஆக பெண்கள் தான் மனித குலத்தில் முதல் பூசாரியாக இருந்தால் என்பதை நிறுவுவதற்கு சிலப்பதிகாரத்தை தாண்டி எந்த ஒரு இலக்கிய சான்றுமே கிடையாது. அது ஒரு மிக முக்கியமானது. இவ்விரண்டு சான்றுகளும் மிக முக்கியமானவை. பெண் பூசாரி ஷேமேன் அப்படின்னு சொல்லுவோம். சாமியாடி நம்ம காட்டினார்ல கட்டாடியார் பக்கத்துல தெய்வம் கலையாடுதல் சொல்றாங்க. இளைஞர்கள் அருள் வந்து ஆடுறாங்க இல்லையா, அது போல அது நம்ம ஷேமேனிசம் அப்படின்னு ஆங்கிலத்துல மானிடர்கள் கலை சொல்லுவாங்க. விமனிசம் அப்படின்றத வந்து ஒரு புது கலை சொல்லாக்கும் உருவாக்க வேண்டிய தேவையை சிலப்பதிகாரம் காட்டுகிறது. அப்ப பெண்களே வந்து மருளாடி வாக்கு சொல்லியிருக்காங்க. சாலினிய வாக்குரைத்தாள்ல பொங்கம செல்வியே குடமலையாட்டியே தென்தமிழ் பாவையே உலகமெல்லாம் உங்கும் திருமாமணியாய் வருவாய்னு சாலினி தான் சொல்லுது. எயிலர் குலத்துல கூடிய ஒரு ஏழை பெண்ணு, வணிக குலத்துல ஒரு பெரிய பணக்கார பொண்ணு நம்ம கண்ணகி. ஒரு பணக்கார பெண்ணை பார்த்து இந்த ஏழை பெண் சொல்லுது, நீ உலகமெல்லாம் போற்றும் திருமாமணியாய் வருவாய் அப்படின்னு. இந்த பெண் வாக்குரைத்தல் என்பது இன்றைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்துதான் இருக்கும். அப்போ கிராமப்புறங்கள்ல இதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்வது தமிழ் மரபு என்பது நீண்ட நெடிய அறுபடாத மரபு என்பதை நம்ம பார்க்கணும். சரி, அந்த கொடுங்கலூர் பூசகர்கள் என்று அடிகள் என்று பார்க்கிறோம். அந்த கிராமப்புற காவுகள் இருக்கக்கூடிய கண்ணகி பகவதி அம்மன் கோயில்ல வந்து அடிகளார் வந்து பூசை செய்யறாங்க. கொடுங்கலூர் நாளைக்கு நாங்க போக இருக்கோம் இல்லையா, அந்த கொடுங்கலூர் கோயில்ல நம்பூதிரிக்கிறாங்க. அது ஆகம வேயப்பட்ட கோயிலா மாத்திருக்கு. ஆனா ஆகமம் சாராத சார் சொன்னார்ல பத்ததி வழிபாடு, கிராமப்புற நாட்டுப்புற வழிபாட்டு மரபு வந்து இலங்கையில பத்ததி வழிபாடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வழிபாடு கேரளத்தில் இருக்கு. பகவதி அம்மன் கிராமப்புறத்துல அந்த கோயில்கள்ல அடிகள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் நம்ம சுப்பிரமணியன் சார் இருக்காருங்க. அவர் சிலப்பதிகாரத்தை நாட்டுப்புறவியல் நோக்கில ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரத்தை இளவரவியல் நோக்கிலும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 2 புத்தகமே எனக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க, படிச்சுருக்கேன். இந்த ஆய்வுக்காக அதை இன்னும் ஆழமா படிச்சுட்டு இருக்கேன்.
இப்படி பார்க்கும்போது ரெண்டு மரபுகள் அதுக்குள்ள ஓடும். இந்த ஆய்வுகளையும் நம்ம திரும்ப திரும்ப வேற கோணத்தெல்லாம் பார்க்கணும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சிந்துவெளி ஆய்வு என்பது 125 ஆண்டுகளை கடந்தது. இப்போதான் நமக்கு ஒரு புதிய முடிவு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்குன்னா, சிந்துவெளியில் கீழடி இருக்கிறது, சங்க இலக்கியம் இருக்கிறது. அதே போல கீழடியில் சிந்துவெளி இருக்கிறது, சங்க இலக்கியம் இருக்கிறது. சங்க இலக்கியத்திற்குள் சிந்துவெளியும் இருக்கிறது, கீழடியும் இருக்கிறது. இந்த முக்கோண உறவை நிரூபித்து காட்டிய ஒரு பெரிய அறிஞர் யாருன்னா தமிழ்நாட்டுக்காரர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு. இதுவரையிலும் உலகத்திலிருந்து மாபெரும் அறிஞர்கள்லாம் சிந்துவெளி 15 லட்சம் சதுர பரப்புள்ள அந்த நாகரிக பரப்புல ஆய்வு செய்துட்டாங்க. யாருமே இந்த முடிவை சொல்லவில்லை. அப்ப சங்க இலக்கியத்திற்குள் போய் படித்தால் நாம் கீழடியையும் தெரிந்து கொள்ளலாம், சிந்துவெளியையும் தெரிந்து கொள்ளலாம். இப்படி அதை நான் விவரித்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆக இந்த டெக்ஸ்ட்டை ஏதோ இதெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, சிலப்பதிகாரத்துல இன்னும் பேச வேண்டியதுக்கு என்ன இருக்குன்றது அதெல்லாம் சும்மா அது ஒரு தலைமுறை படிச்சாங்க, நயம் பாராட்டினாங்க, பல விஷயங்களை சொன்னாங்க. இனி நம்முடைய தலைமுறையில் அதை வேறு விதமாக பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் நிறைய தேவை இருக்கு. நமக்கடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறை அவருடைய தேவைக்காக மறுபடியும் சிலப்பதிகாரத்தை படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஆக ஒவ்வொரு தலைமுறையிலும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சோர்சஸையும், இலக்கிய சோர்சஸாக இருக்கலாம், வரலாற்று மூலங்களாக இருக்கலாம், பண்பாட்டு மூலங்கள், அவற்றை மீண்டும் மீண்டும் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பார்க்கணும். சரி, நாம் கொஞ்சம் வேகமாக போகணும். கண்ணகி வழிபாட்டுடைய எவல்யூஷன், அதனுடைய பரிணாமம் எப்படியா இருக்கு பாருங்க. கண்ணகி தன் குறுகிய கால வாழ்வில் பல்மத சூழலை எதிர்கொண்டவர். இது ரொம்ப வித்தியாசமானது. இப்போ இருக்க மாதிரி இல்லை. அவளுடைய காலத்தில் ஒரு புளூரலிஸ்டிக் நேச்சர், ஒரு பல்மத சூழல்ல தான் அவங்க இருக்காங்க. கோவலனின் பெற்றோர் பௌத்தர்கள், அது பார்க்கணும். கண்ணகியின் பெற்றோர் ஆசீவகர்கள். கோவலனின் குடும்பத்தார் கடல் வணிகர்கள். அதனால் அவர்கள் கடல் தெய்வமான மணிமேகலையை முதன்மை தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். சேரன் செங்குட்டுவன் சைவர், கவுந்தியடிகள் சமணத்துறவிகள். அப்போ சிலப்பதிகார காலத்தில் அறுவகை சமயங்களுக்கு இடையில் நிகழ்ந்த கடுமையான விவாதங்கள், மோதல்களாக இருந்த பார்க்கிறோம். இத்தகைய சூழல்கள் நிலவிய போது கண்ணகி எவ்வாறு தெய்வமானாள் என்பதை நாம் நுணுகி ஆராய வேண்டும். அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய விஷயமே ஒரு புளூரலிஸ்டிக் நேச்சரா இருக்கு, பன்மைத்துவ நிலையில இருக்கு. ஆனா அந்த சூழல்ல இந்த அம்மாவை இப்படியா தெய்வமாக்குறாங்கன்றது நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். கண்ணகி மதுரையிலிருந்து கிளம்பி சேரர் தேசத்தில் நெடுவேல் குன்றத்தில் வேங்கை மரத்தின் நிழலில் நின்ற போது அங்கு இருந்த குறவரென மூதாட்டி அவள் யாரென வினவினாள். அப்படி போய் நிற்கும் போது யாருமா நீன்னு கேட்டிருக்காங்க. கண்ணகி தன் விதி பயனை விவரித்தாள். பின்னர் அந்த மூதாட்டி தன் மக்களை அழைத்து சிறுகுடியேறே சிறுகுடியேறே தெய்வம் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். கண்ணகி தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தம்முடைய குறவர் மக்களை கேட்டுக்கொண்டார். கண்ணகி முதலில் தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் குறிஞ்சித்திணை குறவினர் மக்கள் தான். அது தமிழனுடைய முதல் கிளைமொழிய குறுமொழி தான், குறவரை பேசிய தமிழ் தான். இன்னைக்கு வெவ்வேறு தமிழ்கள் இருக்கு. அதே போல இந்த ஒரு தொல்குடியின் தேவகணத்திற்குள் கண்ணகி ஐக்கியமாகிவிட்டார். கண்ணகி முதல்ல தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களே குறவர்கள் தான், குறிஞ்சித்திணை குறவர்கள். அந்த கட்டத்தில் கண்ணகி ஒரு தொல்குடி தெய்வம். முதல்ல அவங்க தெய்வம்னா ஒரு தொல்குடிக்கு தான் தெய்வமானாங்க. இங்கு இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பயண கலைப்பில் எயின கொடியினர் வாழும் ஒரு சோலையில் நிலைப்பாருங்க. அதான் நான் சொல்லிட்டேன். அந்த சாலினி செங்கம பொங்கம செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்தவ கொழுந்து உலகிற்கு ஓங்கிய திருமாமணியாய் வருவன்னு ஒரு வாக்கு சொல்றாங்க பார்த்தோம். சாலினி என்னும் ஒரு தொல்குடி பெண் பூசாரி செல்வ செழிப்புள்ள ஒரு வணிக குல பெண்ணை பார்த்து உலகமெல்லாம் போற்றும் திருமாமணிவாய் என்று வாக்குடைத்தது ஒரு அதிசயம். இன்னும் வேற சொற்கள் வச்சு அதை நம்ம சொல்லலாம். இவளை எல்லா உலகத்துக்குமான தெய்வம் என போற்றினாள். அதுதான். அதனால்தான் துளு நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, யாழ்குடா நாடு, யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்காரு இல்லையா, மட்டக்களப்பு தமிழகம், சிங்கள இலங்கை என 7 தேசங்களிலும் வழிபடும் தெய்வமானார். முதல்ல குறவர் மக்களை தெய்வமானாங்க. பிற்பாடு இவங்களுடைய எவல்யூஷனை பார்க்கும்போது இன்றைக்கு துளுநாட்டில் அவங்க மங்களா தேவியா தான் இருக்காங்க. அதை பற்றி ரொம்ப அற்புதமான தரவுகள் நமக்கு லிங்காயத்து போக்குலரில் படித்தீங்கன்னா கண்ணகி என்ற பேர் இருக்காது, சந்திரான்னு இருக்கும். கண்ணகி கதை அப்படியே இருக்கும், ரத்தம் உறைஞ்சிடும், எல்லா தீய சொற்களும் நடக்கிற அந்த கதையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த கதை அவங்களுடைய போக்கு பார்க்குறோம். ஆக அதனால்தான் துளுநாடு,
சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, யாழ்குடா நாடு, மட்டக்களப்பு தமிழகம், சிங்கள இலங்கை என 7 தேசங்களிலும் வழிபடும் தெய்வமாக கண்ணகி இருக்கிறத பார்க்கிறோம். தென்னாசிய பரப்பில் வேறெந்த தெய்வமும் இவ்வளவு நாடுகளில் வழிபடப்படவில்லை. நீங்க மாரியம்மன் எடுத்துக்கலாம். மாரியம்மன் எவ்வளவு தேசங்கள்ல இருக்காங்க? கிடையாது. காளி கிடையாது. கண்ணகி மட்டும்தான் இந்த தென்னாசிய பரப்பில் இவ்வளவு அகண்ட பிரதேசத்தில் வழிபடக்கூடிய ஒரே தெய்வமாக ஒரு வீரமாத்தியாக பெயர் வரும். குன்றப்பிரவர்களின் தெய்வமாகிய கண்ணகி அடுத்து கேரளத்தில் பகவதியாக உருவெடுக்கிறார். இதனை நாம் கருத்தூன்றி ஆராய வேண்டும். இங்க இப்படியா இருக்காங்க, ஆனா கேரளத்தில் ஏன் பகவதியாக உருவெடுத்தார்? இதனை நாம் கருத்தூன்றி ஆராய வேண்டும். கிறித்து பிறந்த காலத்தில் பல்வேறு மரபுகளின் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் உலக பொதுமறையை வகுத்தார் திருவள்ளுவர். இதை ரொம்ப கவனிக்கணும். கண்ணகி ஆராய்ச்சியில கண்ணகி மட்டும் அந்த சிலப்பதிகாரத்தை மட்டும் ஆராயக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய பறவையும் நம்ம ஒரு ஒப்பியல் நோக்கில் பார்க்கணும். அப்ப திருக்குறள் ஏன் ஒரு பொதுமறை உருவாக்குனார்? ஏன் எல்லாருமே ஒரு சார்புடன் எழுதக்கூடாதா? அப்போ அதுக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த திருக்குறளை என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் பொதுவான இறைவனை ஆதி பகவன் என்ன முன்மொழிகிறார் வள்ளுவர். ஆதினா விட்டுரும் பகவன். அப்ப பகவன் என்ற ஒரு தெய்வத்தை அவர் முன்மொழிகிறார். மதங்களை பொதுமையாக்கிய அறநூல் வள்ளுவம் என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் அதுவரை யாரும் அழைக்காத வகையில் இறைவனை பகவன் என்றார். பகவன் என்னும் சொல்லுக்கு இணையான பெண்பாற் சொல் தான் பகவதி. அப்போ பகவதி அப்படின்னா அப்ப அதை விட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ அதுக்கு இணையான ஆண்பார் சொல் என்ன? இல்லை பகவன் சொன்ன திருக்குறளுக்கு இணையான பெண்பாற் சொல் என்ன? இதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பகவன் என்னும் சொல்லுக்கு இணையான பெண்பாற் சொல் தான் பகவதி. ஆண் பெண் தெய்வங்களை சமன்படுத்தினார் வள்ளுவர். தான் தெய்வமாக தோன்றிய சேரர் தேசத்தில் எல்லாருக்குமான ஒரு பொது தெய்வமாக உருவெடுத்தால் பகவன். எப்படி வள்ளுவர் ஒரு பொதுமறையை உருவாக்கினாரோ அதுபோல கேரளத்தில் ஒரு பொது தெய்வமாக இவர் உருவெடுத்தார். இளங்கோவடிகளின் நோக்கமும் ஒன்றுபட்ட தமிழகத்தை உருவாக்குவதுதான். சிலப்பதிகாரத்தை நீங்க ஆழமா படிக்க தெரியும். அது ஒரு எல்லா 3 பேரரசுகளையும் இணைக்கணும், தொல்குடிகளை இணைக்கணும், ஒரு பெரிய அகண்ட தமிழகத்தை உருவாக்குவதுதான் அவருடைய லட்சியம். இளங்கோவடிகளுடைய நோக்கமும் ஒன்றுபட்ட தமிழகத்தை உருவாக்குவதுதான். தொல்குடிகளின் தேசங்கள் குன்றப்பறவை, ஆச்சரியப்பறவை, வேட்டுவரை எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட பல்வேறு தொல்குடி தேசங்களையும் ஒன்றாக்க வேண்டும். சேர சோழ பாண்டிய பேரரசிலும் ஒன்றாக்க வேண்டும். ஒரு பெரிய தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு லட்சியம். அந்த தேசத்துக்கு முன்னோடி தெய்வம் தான் கண்ணகி. அப்ப அவர் கட்டியமைக்க விரும்பிய அகண்ட தமிழகத்தை, ஒன்றுபட்ட தமிழகத்துக்கு ஒரு அரச தெய்வம் வேண்டும் அல்லவா? சார்புட நல்லா சொன்னாங்க. ஸ்டேட் டீட்டெயில், ஒரு அரசாங்கமே முன்னெடுக்கக்கூடிய கூட சேர சோழ பாண்டிய அரசுகள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்கள் மத்தியில் அந்த தலைநகர் போன்ற முக்கிய நகரங்கள்ல தான் அந்த தெய்வமே இருக்கும். அது அரச தெய்வம் அப்படின்னு நம்ம வரையறை செய்யணும். அதுபோல இளங்கோவடிகள் அவர் கனவு கண்ட அந்த ஒன்றுபட்ட தமிழகத்துக்கு ஒரு அரச தெய்வமாக கண்ணகியை உருவாக்கினார். ஆனால் பிராமண மதம், வைதிகம், இந்து மதம் எனும் பெயர்களில் எழுந்த பக்தி இயக்க பேரெழுச்சியால் பகவதி இந்து மயமாக்கப்பட்டார். இதெல்லாம் அந்த பௌத்தம், சமணம், ஆசிவகம் இதெல்லாம் இந்த இந்து மதத்தினுடைய வைதிகத்தினுடைய பேர் அலையில அடித்து செல்லப்பட்ட ஆவைதிக சமயங்கள்லாம் காணாம போன அந்த ஒரு வரலாறையும் இதோட நம்ம கொண்டு பார்க்கணும். இது ஒரு சமய ரீதியான விபத்து. இப்போ சமணம், பௌத்தம்லாம் காணாம போனது ஒரு சமய ரீதியான விபத்து தான். அந்த விபத்திற்கு பின்னர் தமிழ்நாட்டில் ஒரு மீளெழுச்சி நிகழவே இல்லை. மறுபடியும் ஆசிவகம் தலையெடுக்கவில்லை. நம்முடைய சமணம், பௌத்தம்லாம் தலையெடுக்கவே இல்லை, காணாமல் போயிருக்கிறது. பொது இறைமை ஒன்று உருவாகவில்லை. கனவு கண்டாரு, முன் வச்சாரு, அந்த அம்மாவுக்கு பூசாரி தேவந்து எல்லாம் சொன்னாரு வழிய இந்த இந்து மதம், வைதிக மதத்தினுடைய பேரெழுச்சியால் காணாமல் போய்விட்டன. அந்த பொது இறைமை ஒன்று மீண்டும் உருவாகாமலே போய்விட்டது. கண்ணகி இந்து மத கடவுளாக மாற்றப்பட்டாள். காலம் நிகழ்த்திய மாற்றத்தில் பல்வேறு வடிவங்களை ஏற்றுக்கொண்டார். நான் இந்த ஒரு இடத்துல ஒரு பகுதியை நீக்கிறேன். தமிழகத்துல கண்ணகி எந்தெந்த ஊர்ல என்னென்ன பேர்கள்லாம் இன்னைக்கு வழிபடுறாங்க அப்படின்றத ஒரு இருக்கு. அது நேரமாகின்றதுனால நான் விட்டுட்டு இன்னும் சில அதை விட முக்கியமான ஒரு பகுதிக்கு நான் போகலாம் அப்படின்றேன். இப்போ நம்ம நேரடியா தமிழ்நாட்டில் ஆனா இன்னைக்கு இந்த கண்ணகி தெய்வம் வேறு திரிபு வடிவமாக இருக்கு.
மாரியம்மனா இருக்கு, செல்லாண்டியம்மனா இருக்கு, இன்னும் பல்வேறு பெயர்கள் இருக்கு. நம்முடைய புலவர் ராசு ஐயா அவர்கள் கொங்கு நாட்டு குலதெய்வங்கள் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல பகவதி அம்மனே ஒரு தெய்வம் இருக்கு. அதுக்கு கேரளத்திலிருந்து வந்து இங்க வந்து கும்பிட்டு போறாங்க. எப்படி பழனியில் இருக்கக்கூடிய முருகனை கேரள மக்கள் பெருந்திரளாக பல்வேறு பருவங்களில் வந்து கும்பிட்டு போவது போலவே கேரளத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேரள மக்கள் தமிழ்நாட்டில் கொங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனையும் வந்து போறதெல்லாம் அதில் எழுதியிருக்காங்க. அந்த இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் நேரடியாக கேரளத்தில் கண்ணகி வழிபாடு வந்து எப்படி கவனிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். கேரளத்தில் கண்ணகி வழிபாடு திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரை உள்ள இடங்களில் மிகுந்த செல்வாக்குடன் வழக்கில் உள்ளது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலக்காடு மாவட்டத்தில் அது அதிகரிக்கிறது பார்க்கணும். இங்கே எப்படி ஒரு என்னென்ன நிலையில் இருக்குன்னா, பகவதி அம்மனை வைதிக மரபுக்குள் வைத்து வழிபடக்கூடிய ஒரு மரபு. அதுதான் உயர்ந்த நிலை. நம்பூதிரி பிராமணர்கள் வந்து பூசகர்களாக இருக்காங்க. ரெண்டாவது நிலையில வந்து கண்ணகியின் சில அடையாளங்கள் பகவதியாக இருக்கா. நாட்டார் வழிபாடு அதில் கலந்துருக்கு. அந்த காவுகளில் சீம காவுலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த காவுகளில் இருக்கக்கூடிய நாட்டார் மரபோடு இருக்கிறது போல. பிறகு ஸ்ரீ குறும்பா தேவியாகவும் அவளை வழிபடுறாங்க. இது ஒரு நிலை. இதுல நாட்டார் மரபு தான் அதிகம். வைதிகம் வந்து இப்போ உள்ள நுழையிறதுக்கான சில முயற்சிகள் நடக்கிறத பார்க்கணும். இப்படியாக ஒரு 3 நிலைகள்ல கேரளத்துல கண்ணகி வழிபாடு இருக்கிறத பார்க்கணும். அப்போ கேரளத்தில் ஸ்ரீ குறும்பா, பத்திரகாளி, நல்லம்மா, மணிமாங்கா, மாரியம்மன் போன்ற தாய் தெய்வங்களை வழிபடும் பாடல்களில் கண்ணகி புராணம் உள்ளது. மற்ற தெய்வங்களுடைய புராணங்கள்ல இந்த கண்ணகியினுடைய புராணம் உள்ள இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்பதற்கு இன்னும் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதெல்லாம் நான் கட்டுரையில் சொல்லியிருக்கேன். வடகேரளத்து சீர்மகாவ கோயில்களில் கண்ணகி கோயில்களே அப்படின்னு சொல்றதையும் நம்ம ஒரு ஆங்கில அதிகாரி வில்லியம் லோகன் மலபார் மேனுவல் அப்படின்ற ஒரு நூலில் சொல்றதை பார்க்குறோம். இப்போ அடுத்த எப்படி ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து பாருங்க. கேரளத்தில் கண்ணகி வழிபாடு சிலப்பதிகார காலத்தில் உருவாகி விட்டாலும் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை அது பல இடங்களுக்கும் பரவலாகும். அந்த 14ஆம் நூற்றாண்டுல தான் இது முழுமையா பரவி இருக்கு. ஆனா சிலப்பதிகாரம் வந்து நம்ம பொதுவா கிபி 2ன்னு நினைக்கிறோம். அந்த காலகட்டத்திலே சிலப்பதிகாரம் வந்துருந்து கண்ணகி வழிபாடு, சிலப்பதிகாரத்திலேயே கண்ணகி வழிபாடு தானே முன்வைக்கிறார் இளங்கோவடி. அந்த காலகட்டத்திலே உருவாக்கி விட்டாலும் இது பல இடங்களுக்கும் பரவி முழுமை பெற்றது என்பது 14ஆம் நூற்றாண்டு தான். அப்போ ஒரு 12 நூற்றாண்டு காலம் தேவைப்படுகிறது கண்ணகி வழிபாடு எல்லா இடங்களுக்கும் பரவுறதுக்கு. 8ஆம் நூற்றாண்டில் கேரளத்தில் மகோதய பேரரசு உருவானது. இந்த அரசு கிபி 1102 வரை நீடித்தது. பண்டைய சேர வம்சத்தினர் தான் இந்த மகோதய அரசர்கள். அவர்கள் வந்து பெருமாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. முதல் மகோதய அரசன் குலசேகரவர்மன். இவர் தான் அந்த குலசேகர ஆழ்வார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. வடகேரளத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டை ஒட்டி நம்பூதிரிகள் செல்வாக்கு ஆரம்பமாகிறது. வைதிகத்தின் வளர்ச்சி இங்கிருந்து தொடங்குகிறது. கண்ணகி வழிபாட்டை இந்துமயமாக்கும் முயற்சி இக்காலகட்டத்தில் ஒரு முழுமையான நிலைக்கு வந்து விடுவதை பார்க்கலாம். 14ஆம் நூற்றாண்டில் கேரளத்தில் பகவதி வழிபாடு மிக பரவலான வழிபாடாக மாறிவிட்டது. நம்பூதிரிகளின் ஆகமம் சார்ந்த விருநெறி வழிபாடாக மேல்நிலையாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விரிநிலையாக்கம். இது ஒரு மிக முக்கியமான ப்ராசஸ். இந்த கல்ச்சுரல் ப்ராசஸில் இந்த விரிநிலையாக்கம் குறுநிலையாக்கம் என்பதை கண்ணகி வழிபாட்டில் ரொம்ப முக்கியமாக்கி பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ பழைய முல்லைத்திணையில வந்து அந்த ஆயர்கள் வாசித்த கருவி வந்து உங்களுக்கு தெரியும் பொருளாங்க. ஆனால் அதனுடைய நீண்ட காலகட்டத்தினுடைய பரிணாமத்தில் பிறகு செவ்வியல்ல ஒரு மிக முக்கிய இடத்தை பிடிச்ச ஒரு இசைக்கருவியாக பொருளாங்க. ஆக ஆதியில் முல்லைத்திணைக்குரிய ஒரு இசைக்கருவி வந்து பிற்காலத்தில் அது ஒரு செவ்வியல் இசைக்கருவியாக விழுந்து விட்டது. இதுதான் விரிநிலையாக்கம், யூனிவர்சலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எதிரான ஒரு ப்ராசஸ் தான் குறுநிலையாக்கம். பறந்து கிடக்கிறது வந்து ஒரு கழுதை செஞ்சு கட்டாரம்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி பெரிய நிலையில இருக்கும். அது காலப்போக்கில் வந்து சுருங்கி நின்றது நம்ம பார்க்கலாம். அந்த ப்ராசஸ்ல நம்ம இந்த கண்ணகி வழிபாடு கேரளத்தில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அருமையான முடிவுகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. கண்ணகி மதுரையை இருந்ததும் மழை வளம் நின்று போச்சு, பஞ்சம் வறுமை வந்தன, வெப்பு நோயும் தோன்றியது. அதனால் கொற்கை பாண்டியன் 1000 பொற்கொள்ளர்களை கொன்று நங்கையை குளிர்வித்தார். இதனை கேட்ட கொங்கியம் கோசர், கயவாக்கு, சோழ மன்னன் இப்படியானவர்கள்லாம் கோவில் எடுத்து இப்படியான ப்ராசஸ் எல்லாம் இது விரிநிலை அடையுது. எப்படி இது விரிநிலை அடைந்தது நம்ம போறப்பக்குள்ள கோட்பாடு சொல்றது மட்டும் இல்லை, அதற்கான தரவுகளை நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும்.
அப்படி பார்க்கும்போது எந்தெந்த மன்னர்கள் காலத்தில் எங்கெங்க கோயில்கள், என்னென்ன வழிபாட்டோட எந்தெந்த மக்கள் அதில் பங்கேற்கிறாங்க, இப்படி பல்வேறு கூறுகளை நாம் நுணுகி தேடி பார்த்துதான் இது ஒரு முல்லைத்திணையில எப்படி புல்லாங்குழல் பிற்காலத்துல ஒரு செவ்வியல் இசைக்கான முக்கியமான புல்லாங்குழலோட ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்தவே முடியாது, அந்த அளவுக்கு மிக முக்கியமான கருவி. அதுபோல இந்த பகவதி அம்மன் வழிபாடு ஆதியில் கொன்றக்குறவர்களிடத்தில் தோன்றினாலும் இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய தெய்வமாக விரிந்திருக்கிறத நம்ம எப்படி நடந்ததுன்றதை நம்ம ஆராயணும். கேரளத்தில் பல்வேறு சமூகத்தினர் கண்ணகி கதையை போற்றி வருகின்றனர். நல்லம்மா பாட்டு, தோற்றம் பாட்டு, கோவிலர் சரித்திரம், கோவலன் கண்ணகி கதை, மலையறையர், மன்னான், இருளர், காணிக்காரர். இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒரு தெய்வம் பழங்குடி மக்களாலும் சமவெளி மக்களாலும் எல்லா வகையான மக்களாலும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னா அது கண்ணகி மட்டும்தான். இதை நம்ம இன்னும் நுணுகி சொல்லலாம், அதுக்கு நேரம் நமக்கு இல்லை. கேரளத்தில் புவியியல் பரப்பு நீண்டு வளர்ந்தது என்றாலும் பல்வேறு பிரதேசத்திலும் அந்த கதையினுடைய அடிக்கடத்து தொடர்றதை நம்ம பார்க்கிறோம். கேரளத்தை தோற்றுவித்தார் என அறியப்படும் பரசுராமர் மித்து உங்களுக்கு தெரியும். அவர் கேரளத்தை உருவாக்கி பல்வேறு விஷயங்கள் என்னென்ன சாமி எப்படி எல்லாம் தொன்மத்தை உருவாக்கினாலும் அந்த கேரளோர் பத்தின்னு ஒரு நூல் இருக்கு, பழைய நூல். அதுல ஒரு மலையாள நூல் எது எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பரசுராமரே வரையறுக்கிறார். அப்படி வரையறுக்கும் போது கண்ணகி வழிபாடும் தெய்யமும் அப்படியே தொடரணும் அப்படின்னு பரசுராமர் சொல்றதா அந்த கேரளோற்பத்தி என்ற ஒரு பழைய மலையாள நூல் சொல்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போ விரிநிலையாக்கத்துல எதுக்கு சில கட்டுப்பாடுகளும் அந்த கல்ச்சரல் ப்ராசஸ்ல நம்ம பரசுராமன் அந்த தெய்வமே முன்னெடுக்குது அப்படின்றது பார்க்கணும். இது ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். இங்கே நம்ம அதுக்கான ஆராய்ச்சி செய்யறதுக்கு நேரம் இல்லை. பிறகு கேரளத்துல ஏராளமான தாய் தெய்வங்கள் இருந்தாலும் இந்த நம்முடைய பகவதி அம்மனுடைய விஷயத்துல தாருகன் காளி, தாருகன் சொல்லக்கூடிய அரக்கனை அழிப்பதற்காக சிவனால் படைக்கப்பட்ட காளி அந்த தாருகனை அழிக்கிறாங்கன்ற ஒரு மித்து கொண்டு சேர்க்கிறாங்க. இப்போ தாரு இலங்கையில எப்படி இந்த கண்ணகி மித்து பல விதமா போயிருக்கு அப்படின்றத சொன்னார்ல, கேரளத்துல வேறு விதமான இந்த துன்பங்கள் உருவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நான் சில விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேரளத்தில் இந்த கண்ணகி வழிபாட்டினுடைய பரவலாக்கத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கண்ணகி மதுரையை எரித்த பின்னர் வைகை வழியே 64 கிலோமீட்டர் நடந்து சென்று சேர நாட்டில் நெடுவேல் குன்றத்தில் வேங்கம் இடத்தில் தான் பார்க்கிறோம். அது நம்ம பாவல் பாரதிரும்பாக அவருடைய உரையில சொல்ல இருக்காரு. அது பற்றி நுணுக்கமான ஆராய்ச்சி செய்து ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்காரு. அது அந்த உரையில நீங்க அதை விரிவுபடுத்தி கேட்கலாம். அங்கிருந்த குன்றக்குறவர் இனம் மூதாட்டி தான் நம்ம சொன்னோம் கண்ணகியை தெய்வமாக ஏற்றுக்கிறது பார்க்கிறோம். இன்றைய கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலே கண்ணகியின் முதல் கோயில். இது பற்றி நிறைய விவாதங்கள் இருக்கு. நமக்கு மங்களதேவி இந்த கோட்டம் தான் முதல் கோயில் என்பது தெரியும். இருந்தாலும் அந்த மக்கள், அந்த பிரதேசத்து மக்கள் கொடுங்கலூர் கோயில் தான் முதல் கோயில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நம்ம நிராகரிக்க முடியாது. இது அந்த கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலுக்கும் ஒரு மூல கோயில் இருக்கு. நேற்று கோடியம்மன் கோயில பார்த்தீங்கன்னா மூலவர் இருக்காங்க, பின்னாடி ஒரு சின்ன கோயில் இருக்கு. அங்கதான் ஆதி கோடியம்மன் இருக்கிறது போல இந்த கொடுங்கலூர்லயும் ஒரு ஆதி கோயில் ஒன்று இருக்கு. அங்கிருந்து அந்த தாளப்பொடி எல்லாம் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சு வரும். இப்படி அதனுடைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு. இக்கோயிலின் பெயர் ஸ்ரீ குறும்பா பகவதி ஆகும். இக்கோயிலை நிறுவியவர்கள் குறும்பர் இன மக்கள். இவர்கள் முல்லைத்திண குடியினர். அப்போ பாருங்க, முதல்ல குன்றக்குறவர்கள் குன்றக்குறவை அந்த குறிஞ்சி திணையில தெய்வமாக்குறாங்க. பிறகு ஸ்ரீ குருபா அப்படின்ட்டு முல்லை நில மக்கள் அந்த அம்மாவை தெய்வமாக்குறாங்க. பிறகுதான் அவங்க திருவனந்தபுரம் காசர்கோடு வரையுள்ள ஒரு பரந்த தொழில் சமவெளியில எல்லாருக்குமான இந்த இந்து நாகரிகம், நம்ம வளர்ச்சியடைந்த ஒரு பெரிய நாகரிக மக்கள் சொல்லிடுறீங்க, எல்லா மக்களுக்குமான ஒரு சமவெளி தெய்வமாக அப்படி. அப்போ குறிஞ்சி, பிறகு முல்லை, பிறகு மருதம் என்று சொல்லக்கூடிய வணிக நகரங்கள் உட்பட இது ஒரு பெரிய ப்ராசஸா இது பரவலதையும் நம்ம ஆழ்ந்து நோக்கணும். அதெல்லாம் இந்த கட்டுரையில் டீல் பண்ணியிருக்கேன். அது செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இருக்கு. ஆக முல்லைத்திணையிலிருந்து பகவதி அம்மன் கேரளத்தின் சமவெளி பகுதிகளுக்கும் பரவி என்பது ஒரு விரிநிலையாக்க அரசு அசைவிக்கும்.
அப்போ யூனிவர்சலைசேஷன் ப்ராசஸ்ல இது எப்படி பரவுச்சு என்பதை நம்ம எல்லா கோயிலும் கணக்கெடுத்து எந்தெந்த பிரதேசத்துல இது எந்தெந்த தன்மைகளோடு இது விரிநிலையாக்கம் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு முறை கொடுங்கலூர் அரசனை எதிரிகள் முற்றுகையிட்டனர். அப்போது ஒடுக்கப்பட்ட சாதியினர் ஆயுதமுடன் வந்து அரசரை காப்பாற்றினர். இந்த யூனிவர்சலைசேஷன் ப்ராசஸ்ல இதுதான் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு. அப்போ இதன் பொருட்டு நன்றி தெரிவிக்கும் வகையில் அரசர் எல்லா மக்களுக்கும் பகவதி வழிபாட்டில் உரிமை கொடுக்கிறார். அந்த மண்டக்கப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை. நீங்கெல்லாம் வந்து என்னை காப்பாத்திட்டீங்க, இனி பகவதி அம்மன் கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பங்கு இருக்கு, ஒரு ரோல் இருக்கு, அதை நீங்க செய்யுங்க, அம்மனோட நீங்களும் தான் அப்படின்ற ஒரு அரசு உரிமையும் கொடுக்கிறார். இது வழியாகத்தான் அது ஒரு பிரபலமான ஒரு விரிநிலையாக்க ப்ராசஸ்ல போறதையும் நம்ம பார்க்கிறோம். சார் இதை விட்டுட்டு நான் முடிக்க வர கடைசி பகுதி சிங்கள தேசத்தில் பத்தினி வழிபாடு. இது முக்கியம். ஏன்னா இந்த கேரளாவில் வந்து எப்படி அங்கே போகுதுன்ற சொல்லக்கூடிய ஒரு பகுதி சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இலங்கையில் சிங்கள மக்கள் கண்ணகியை பத்தினி தெய்யோ என வணங்குகின்றனர். இதனை மிக விரிவான ஆய்வு செய்திருப்பவர் உலக புகழ்பெற்ற இலங்கை மாநில அறிஞர் கணநாத் உபேசகர். சாரோடைய கைடு, அவருடைய கைடன்ஸ் வந்து இவர் கலாநிதி பட்டம் வாங்குறாரு. அப்போ இவருடைய கைடே வந்து அந்த புத்தகத்தில் நான் போயிருக்கும் போது அதை முழுமையாக ஜெராக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் நிறுவன நூலகத்திலும் இருக்கு, ஆனால் அங்கே போக முடியாது, வீட்டிலே இருந்துட்டு அதில் அவரே கைப்பட எழுதியிருக்கார். இவரை பாராட்டி அவருடைய முன்னுரையிலேயே இவருக்கு பாராட்டு தெரிவிச்சு அது அச்சாவே ஆயிருக்கு. இருந்தாலும் கைப்பட எழுதி கொடுத்த அந்த புத்தகத்திலிருந்து நான் பார்த்தேன். அவருடைய ஆய்வு மிக முக்கியமான ஆய்வு. அவர் சொல்லக்கூடிய முடிவுகள் நம்ம இனி வரக்கூடிய ஆய்வுக்கு அதுதான் அடித்தளம். நம்ம ஆட்கள் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கணநாத் உபேசகர் நமக்கு தெரியாமல் அவருடைய குலத்தில் நின்று அவர் பார்த்த தரவுகளை கொண்டு ஒரு மிக முக்கியமான முடிவுகளை சொல்கிறார். அதை நீங்கள் கேட்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். கணநாத் உபேசகரை கருத்துப்படி கண்ணகியின் உண்மையான வழிபாடு சிங்கள தேசத்தில் மட்டுமே இருக்கு. இது எப்படி ஏற்றுகிறது? அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணகியின் உண்மையான வழிபாடு சிங்கள தேசத்தில் தான் இருக்கு அப்படின்றார். இது எவ்வளவு பெரிய அவங்க பிறந்ததீங்க, வந்ததீங்க, தெய்வமானதீங்க. ஆனா உண்மையான வழிபாடு மட்டக்களப்பிலும் கிடையாது, யாழ்ப்பாணத்திலும் கிடையாது, முல்லைத்தீவிலும் கிடையாது, மன்னார்கள் இப்படி எங்கேயும் வன்னியிலும் கிடையாது, சிங்கள தேசத்தில் மட்டும்தான் இருக்கு அப்படின்றார். இது ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயம். இவருடைய கருத்து நமக்கு பெரும் வியப்பை தருகிறது. ஆனா உண்மை, அவருக்கு உண்மை அது. அவருடைய கருத்துக்களை இப்ப பார்ப்போம். கண்ணகி ஒரு இந்து தெய்வம் என கருத்து எல்லாரும் இடத்துலயும் இருக்கு. காரணம், சேரன் செங்குட்டுவன் முன்னெடுத்த தெய்வம் இது. அவன் ஒரு இந்து மதத்தவன். ஆனால் இரட்டை காப்பியங்களை ஆராய்ந்தால் கண்ணகி ஒரு சமண தெய்வமாக அடையாளம் பெற்றிருக்க வேண்டும். அவ ஒரு சமண தெய்வமாக தான் இருக்கணும். ஆனா ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் சொல்றாங்க, சமணத்தியை நாம் ஒரு தெய்வமாக எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி அதெல்லாம் சொன்னார். அந்த வகையில பேர் மாற்றி நம்ம அங்கீகாரம் கொடுக்கலாம். அப்படி அங்கீகாரம் கொடுக்கும்போது தான் ஒரு போசகருடைய 2 பையன்களை இறந்து போக அவர் பயந்துட்டு ஐயோ பேரை மாற்ற வேணாம், பழைய பேரை வச்சுப்போம் அப்படின்ட்டு பிற்பாடு அவரே பழைய நிலைக்கு போயிடுறாரு. இன்னும் சிங்கள இலங்கையில் அவன் ஒரு பௌத்த தெய்வம். இது ரொம்ப முக்கியம். நம்ம இந்து தெய்வம் நினைக்கிறோம், ஆனா சிங்கள இலங்கையில் கண்ணகி ஒரு பௌத்த தெய்வம். பௌத்தர்கள் ஆதியிலிருந்தே நாட்டார் தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள், இன்னைக்கு வழிபடுறாங்க. இன்றும் இலங்கையில் சிங்கள மக்கள் நாத அப்படின்னா சிவன், விஷ்ணுனா புரியும், கணன்னா கணபதி, கதரகம முருகன், கதரகம தெய்வம்னா கதிர்காம முருகன் அர்த்தம், பத்தினி கண்ணகி, கிரியம்மா மலை தெய்வம் உள்ளிட்ட 12 தெய்வங்களை வழிபட்டு வருகிறார்கள். நம்ம என்ன நினைப்போம்னா அவங்க பௌத்தர்களை மட்டும்தான் கும்பிடுவாங்க. அப்படி கிடையாது. இந்து தெய்வங்களே அவர்கள் துணை தெய்வங்களாக 12 தெய்வங்களை வழிபடுகிறார்கள். இது பற்றிய புரிதல் தென்னிந்திய பௌத்தத்தோடு தொடர்பு படுத்துறார் கணநாத் உபேசகர். ஏன் அவங்க 12 இந்து தெய்வங்களை கும்பிடுறாங்கன்னா அது கேரளத்தில் இருக்கக்கூடிய பௌத்தத்தோடு தொடர்பு படுத்துகிறார். இங்கதான் நம்ம ஒரு மிக முக்கியமான ஆய்வு நம்ம மறுபரிசீலனை செய்யணும். பிசி அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக கேரள பௌத்தம், கேரளத்தில் பௌத்தம், புத்திசம் இன் கேரளான்னு ஒரு ஆய்வு கொடுத்து ஆங்கில நூலா வந்தது. இப்ப தமிழிலும் அதை மொழிபெயர்த்து ஒரு 4 நாளைக்கு முன்னதான் அதை வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த புத்தகம் வரல, கேட்டிருக்க வந்துடும். இந்த ஆய்வில் கேரள பௌத்தத்தை நாம் மிக கவனத்துடன் படிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ் பௌத்தத்தையும் படிக்க வேண்டியது இருக்கிறது.
பிறகு தமிழ் சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் உள்ள உறவு. ஏன்னா பௌத்தர்கள் தான் இதை அதிகமாக கும்பிட்டு இருக்காங்க கேரளத்துல. அவங்க 10-13ஆம் நூற்றாண்டுல பெருவாரியாக நம்முடைய இலங்கையில தெற்கு மாகாணம், மேற்கு மாகாணம், சபரகமுவ அப்படின்ற 3 மாகாணங்களுக்கு தான் இந்த கேரள பௌத்தர்கள் குடிபெயர்ந்திருக்காங்க. இவங்க போகும்போது இந்த கண்ணகி வழிபாட்டையும் கொண்டு போய் அங்க சேர்த்திருக்கிறார்கள் என்பதை ஒரு பெரிய இயல்ல ஏராளமான வரலாற்று குறிப்புகளோட நம்ம கண்ணநாத் சொல்றத நாம பார்க்கலாம். அந்த ஒரு பகுதி மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இலங்கையில் சிங்கள மக்களின் குடியேற்றம். இன்றைய சிங்கள மக்களின் குறிப்பிட்ட அளவிற்கு கேரளத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் குடிபெயர்ந்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் தமிழை மறந்து இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழை பேச மாட்டாங்க, சிங்களவர்களாக மாறிவிட்டார்கள். கேரளத்தில் குலசேகரன் ஆட்சிக்கு முன்பு வரை அங்கு பௌத்தம் ஓங்கி இருந்தது. சங்கரரின் பக்தி இயக்கத்துக்கு பின்னர் கேரளத்தில் பௌத்தமும் சமணமும் வலுவிழந்தன. இந்த சூழலில் 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் கேரள பௌத்தர்கள் இலங்கையின் மேற்கு தெற்கு சபரகம மாகாணங்களுக்கு குடிபெயர்ந்தனர். இங்க இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அங்கு பௌத்தம் அரச மதமாக ஓங்கி இருந்தது. அப்ப தென்னிலங்கை வரலாற்றில் கேரள பௌத்தர்களின் குடிபெயர்வை உபயசேகர தன் ஆய்வில் மிக விரிவாக பேசுகிறார். இந்த ஒரு குடிபெயர்வின் மூலமாகத்தான், படையெடுப்பின் மூலமாகத்தான், வணிகத்தின் மூலமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய பௌத்தர்கள் அங்கு போகிறார்கள். பௌத்தர்களே அன்றைய காலகட்டத்தில் கண்ணகியை தெய்வமாக கேரளத்தில் வழிபட்டிருக்கிறார்கள். அது ஒரு சமண தெய்வம் என்று அவர்கள் ஒதுக்கவில்லை. பௌத்தர்கள் வழிபட்டார்கள். போகும்போது தங்களுடன் பௌத்த வழிபாட்டையும் கொண்டு போறதான் நம்ம பார்க்கணும். இந்த வகையில் இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்கு. நேரம் கடந்து விட்டதால் நம்ம உணவுக்கு பிறகு இன்னும் இந்த வகையில நம்ம கண்ணகி வழிபாட்டை ஆராயும் போது அடுத்தடுத்த நிலையில நமக்கு ஆய்வுகள் பலவிதமா வளர்ந்துருது. ஒரு காலகட்டத்தில் ஒரு துறையை மட்டும் படிச்சாங்க, பிறகு 2 துறைகளை இணைச்சு இன்டர் டிசிப்ளின் படிச்சாங்க, பிறகு பல துறைகளை இணைச்சாதான் நல்ல ஆய்வு முடிவுகள் வெளிச்சம் கிடைக்குன்னு பார்த்தாங்க. மல்டி டிசிப்ளினரி வந்தது. இன்னைக்கு டிரான்ஸ் டிசிப்ளினரி என்று சொல்லக்கூடிய துறைகள் கடந்த ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த வகையில் தான் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் சிந்து வெளியை ஆய்வு செய்து மாபெரும் ஒரு உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார். சங்க இலக்கியம் தான் அந்த நாகரிகத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு திறவுகள். ஒரு 40 வகைக்குள்ள போய் பார்க்கணும்னா சங்க இலக்கியம் தான். சங்க இலக்கியத்தை படிச்சா இப்ப நம்ம சிந்து வெளியை என்னன்னு சொல்லலாம். அதுல ஆப்கானிஸ்தானத்திலும் மேற்கு பாகிஸ்தானிலும் இருக்கக்கூடிய இடப்பெயர்கள், மற்ற எல்லா பெயர்களும் தமிழ் பெயர்களாக சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர்களாக இருக்கு. இடப்பெயர் ஆய்வை முதன்மைப்படுத்தி ஆராய்ந்த ஒரு மாபெரும் ஆய்வு. அந்த ஆய்வின் மூலம் இன்றைக்கு இந்திய நாகரிகம் தமிழர் படைத்த நாகரிகம் என்பதை நிறுவ இயல முடிகிறது. ஆக ஆய்வு முறைகள் காலத்துக்கேற்ப விரிவடைந்து செல்கிறது. இன்றைய ஆய்வு முறை என்பது டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய பல துறைகளையும் கடந்து போய் செய்ய வேண்டிய ஒரு தேவையின் அடிப்படையில் நாம் நம்முடைய தமிழ் அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த கண்ணகி வழிபாட்டை இப்படியான குலங்களை எல்லாம் கடந்து, இப்ப பிரதேசங்கள் இல்லாத தேசம் இல்லை, பல பிரதேசங்கள் இருந்தால்தான் ஒரு தேசம் உருவாகும். ஆக கண்ணகி தேசம் என்று சொல்லக்கூடிய நானும் சார் அப்படிதான் யோசிச்சுக்கிறேன். கண்ணகி தேசம் என்பது தென்னாசிய பரப்பிலேயே ஒரு வித்தியாசமான பரப்பு. அதிலே துளுநாடு தொடங்கி கேரளம், குடகு நாடு தொடங்கி சேர சோழ பாண்டிய நாடுகள், யாழ்குடா, மட்டக்களப்பு தமிழகம், இலங்கை சிங்கள மக்கள் எவ்வளவு பெரிய பிரதேசத்தில் இந்த வழிபாடு போயிருக்கிறதுனால இது ஒரு ரீஜனல் ஸ்டடீஸா இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. பிரதேசங்களை இணைந்து ஒரு பெரும் பிரதேசமாக, ஒரு தேசமாக உருவெடுக்கக்கூடிய சூழலில் கண்ணகி வழிபாடு ஒரு பிரத்யேகமான வழிபாடாக இருக்கிறது. நம்முடைய சமய வரலாற்றிலும் சரி, பண்பாட்டு வரலாற்றிலும் சரி, தமிழ் சமூக வரலாற்றிலும் சரி, இது ஒரு வித்தியாசமான தெய்வமாக, ஒரு கற்பிதமாக, ஒரு இலக்கு சார்ந்த ஒரு தெய்வமாக நம்முடைய இளங்கோடிகள் முன்வைக்க விரும்பினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த இந்து மத எழுச்சி வந்த பிறகு, பக்தி இயக்கம் வந்ததால் இந்த பெரும் மதங்கள் ஆவைத்திய சமயமாக இருந்த சமணம், பௌத்தம், ஆசீர்வாதம் எல்லாம் வீழ்த்தப்பட்டன. அந்த வீழ்த்தப்படுதலின் மூலமாக கண்ணகி வழிபாடு வீழ்ந்து விட்டது. ஆனால் அதை இந்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ப்ராசஸ்ல இந்த பிரதேசங்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஒப்பியல் பார்வையில் இதன் பின்னால் இன்னும் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவைகள் எல்லாம், உண்மைகளை எல்லாம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் எங்க அளவில் ஒரு முயற்சி பண்ணோம். இதோடு இது முடிய போவதில்லை. அடுத்த தலைமுறையில் இன்னும் பல ஆய்வாளர்கள் இன்னும் பல உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை நம்முடைய ஐயா அவர்கள், ஜெகதீசன் ஐயா அவர்கள் இந்த நிறுவனத்திலே
இந்த ஒரு நாள் நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்துவதற்காக அழைத்தார். சில கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல முடிந்தது, நேரம் பிரச்சனைனால. விரிவாக இது ஒரு 2-3 மணி நேரம் நிதானமாகவும் விரிவாகவும் பேசியிருக்கலாம், அதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் அவருக்கும் அவர் சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். வணக்கம்.